ஆயுதெழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்ற நேர்களே, கஷாயம் விஷமாக மாறி 3 உயிர்களை குடித்த கொடூரம் நெல்லை மாவட்டம் தென்காசியில் நடந்திருக்கிறது. நீரிழிவு நோய்க்காக ஒரு கஷாயத்தை ஒரு மருத்துவர் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு நபரை நம்பி குடித்து அவரும் இருந்து, அதே போல் அதை நம்பி வந்த பேஷண்ட்ஸும் இறந்து போயிருக்கிறாங்க. மேலும் சிலர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது, இது போன்ற முதல் சம்பவமாக இந்த மாதிரி போலி மருத்துவர்களால் இல்லை இது போன்ற மருந்துகளால் ஏற்படக்கூடிய முதல் கொடூரமாக இது என்றால் இல்லை. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களை பார்த்து வருகின்றோம். இது ஒரு டெங்கு காய்ச்சல் குறிப்பாக இந்த ஒரு வட மாவட்டங்களில் பரவுது அப்படின்னு அந்த செய்தி வரும்போதும் கூடவே போலி மருத்துவர்கள் வேலையை காமிச்சிருக்கிறாங்கன்னு சேர்த்தும் போன மாதங்களில் பார்த்தோம். இந்த ஒரு பிரச்சனை தொடர்ந்து கொண்டு வருகிறது. இட் இஸ் டெஃபினெட்லி அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன். விஷ கஷாயத்தால் மரணம். தவறு செய்தது யார்? இந்த போலிகளை தடுத்து நிறுத்தி இது போன்ற பாதிப்புகள் இனி தொடராமல் இருக்கிறதுல அரசு அமைப்புகளுக்கு எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. நம்முடைய சமூக சமத்துவத்துக்கான மருத்துவ சங்கத்துடைய டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் இணைகிறார்கள். அதே போல இந்திய மருத்துவ கவுன்சிலுடைய முன்னாள் நிர்வாக குழு உறுப்பினர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இருவருடைய முதற்கட்ட கருத்தையும் இது சார்ந்து நாம் கேட்க விரும்புகிறோம். உண்மையிலேயே துயரமான ஒரு சம்பவம் தான். ஒரு மருத்துவ படிப்பே படிக்காத ஒரு நபர் தொடர்ந்து மருத்துவம் பார்த்து வந்துட்டு இருக்கிறாரு. சக்கரை நோயை குணப்படுத்துறங்கிற பேரில் கஷாயம் கொடுத்துருக்கிறாரு. அவரும் குடிச்சிருக்கிறாரு, அவரும் போயிட்டாரு, பேஷண்ட்ஸும் போயிருக்கிறாங்க. இது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் என்று பார்ப்பதா இல்லை தனிப்பட்ட நிகழ்வுன்னு பார்ப்பதா? உங்களுடைய முதற்கட்ட கருத்து டாக்டர். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். முதல்ல இந்த சம்பவத்துக்காக உண்மையிலே நான் வருத்தப்படுறேன். அந்த இறந்தவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவிலேயும் தமிழகத்திலும் மருத்துவத்துறையிலே மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. அது நீண்ட காலமாக இருக்கிறது. அந்த மூட நம்பிக்கை இன்றைக்கும் இந்த நவீன உலகத்திலையும் விஞ்ஞான உலகத்திலையும் கூட இருப்பது வருத்தம் அளிக்கிறது. பொதுவாக என்னன்னாக்க கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் கூடிய பல்வேறு இந்த மாதிரி போலி டாக்டர்கள் நவீன மருத்துவத்தின் மூலமாக மேல் ஒரு சந்தேகத்தை அச்சத்தை எழுப்பி அது சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்கிற மாதிரிலாம் ஒரு தகவலை சொல்லி விளம்பரப்படுத்தி அதன் மூலமாக லாப நோக்கில் செயல்படுறாங்க. இப்போ அதன் காரணமாக என்னென்னா மக்கள் மத்தியில் ஒரு பயம் இருக்குது. நவீன மருந்துகளை பயன்படுத்துகிற ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தை மூலதனமாக பயன்படுத்தி கொண்டு தானாகவே மருந்துகளை தயார் செய்து கொண்டு அது என்ன மருந்தே தெரியாது, இல்லை என்ன அல்கலைட்ஸ் இருக்குது, என்ன மூலக்கூறு இருக்குது, எதுவுமே தெரியாது. அவருடைய சைடு எஃபெக்ட் பற்றிலாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அதை நோயாளிகளுக்கு கொடுப்பது, அதே போல் தானும் பருகுவது, அதை நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக. ஏன்னா நோயாளி நம்பலைங்கிறப்ப நானும் குடிக்கிறேன்னு சொல்லி அவர் குடிச்சிருக்காரு. அவருக்கு ஏதோ நம்பிக்கை இருந்திருக்கு பின்ன அதில். ஆமாம், ஏதோ நம்பிக்கை இருக்கு. அதுக்கு என்ன அதில் கலந்தாரு, என்னென்ன மருந்துகள் போட்டார், என்ன மூலிகைகள் சேர்த்தாருலாம் நமக்கு தெரியாது. அதில் அந்த அடிப்படையில் ரொம்ப பரிதாபமான ஒரு இறப்புகள் அது இருக்கிறது. எனவே இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதே போல் இந்த சமூகத்துக்கும் அந்த கடமை இருக்குது. தமிழ் சமூகத்தை ஒரு அறிவார்ந்த சமூகமாக மாற்ற வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு நம்மை போன்ற நபர்களுக்கு இருக்கிறது. எனவே அதை செய்ய வேண்டும் என்பது முதல் கட்ட கருத்து. நான் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். சமீபத்தில் அரசு சித்த மருத்துவர் சங்கம் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி சொல்லிடுது, கிட்டத்தட்ட சித்த மருத்துவங்கிற பேரில் ஒரு 5000 போலிகளாவது குறைஞ்சபட்சம் நடமாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, சக்கரை நோயா உங்களுக்கு தொப்பை இருக்கா, இந்த கஷாயத்தை குடிங்க, சக்கரை நோயா இந்த கஷாயத்தை குடிங்க அப்படின்னு. இதெல்லாம் இப்போ பல சமயங்கள்ல இவர் இது போன்ற மருத்துவர்களை நம்பி தொடர்ந்து சிகிச்சை பெறக்கூடிய அவலமும் நாம் பார்க்குறோம். இது சார்ந்த உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் முதல்ல பதிவு செய்ய நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் சர்க்கிள்லேருந்து ரீசெண்டாக டெத் ஆகிருக்குது ஃப்ரம் மெடிக்கல் கம்யூனிட்டி. அது ஒரு துயர நிகழ்வு. முக்கியமாக பார்க்கணும்னா இதில் 2 கொஸ்டின்ஸ் நம்ம தேவைப்படுது. ஃபஸ்ட்டு அவர் ஒரு குவாலிஃபைடு இல்லை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. அந்த கன்சர்ன் பர்சன் ஒரு மருத்துவ படிப்பே படிக்கல இல்லை. 2வது விஷயம், கொடுக்கப்பட்டது கஷாயமா மருந்தா, இது 2வது கொஸ்டின். மருத்துவரே இல்லாத போது அது கொடுக்கப்பட்ட மெட்டீரியல் என்ன ஸோ மெனி இன்புட் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சண்டேஸில் ஒரு டீம் ஆஃப் பீப்புள் ஏதோ பருகிறாங்க. அவர் மருத்துவர் அல்ல. இந்த 3 பேர் என்ன தெரியல, இன்னும் பேஷண்டா டயபெட்டிக்கா, தட் இஸ் ஆல்சோ யாருக்கும் தெரியல. இப்போ வரக்கூடிய தகவல்கள் அவங்க பேஸ்ட் ஆன் மீடியா. அப்போது தெர் ஆர் சம் ஈவன் கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி மேபி அராக்கில் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி அது பாய்சனிங் ஆகிருக்கலாமா? அராக் கள்ளச்சாராயம்.
பட் இதுல ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா? ஏன்னா இவர் வந்து இந்த பணியை தான் செஞ்சுட்டு வந்திருக்காரு, இப்படிதான் மருந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு அவங்க இதுதான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் தான் நிரூபிக்கணும். ஆனா இதுல வந்து ஒரு நம்பக்கூடிய விஷயம் என்னன்னா, இவர் இந்த மாதிரி பணியை தான் இதுக்கு இது சாப்பிடுங்க தொப்பை குறையும், இது சாப்பிடுங்க சக்கரை நோய் குறையும்னு தொடர்ந்து இந்த பணியை செஞ்சு வந்துட்டு இருக்காரு மட்டும் நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியுது. 2000 வருஷத்திலிருந்து 2010 வரைக்கும் நம்ம சித்த மருத்துவம் சம்பந்தமாக அரசு சார்பில் உள்ள ஒரு NGO அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடி பண்ணும்போது அந்த முத்துப்பாண்டிங்கிற நேமில் யாருமே இல்லை. 2002-2010 வரைக்கும் there are so many survey on traditional practitioners. அது வந்து ஒரு சர்வே செய்யப்படுது, பண்ணப்பட்டுள்ளது. அந்த சர்வேல அந்த மாதிரி ஒரு பர்சன் அங்கே இருந்த மாதிரியே இல்லை. ஸோ 2010 வரைக்கும் ஒருவேளை அந்த சர்வேயோடைய பார்வையிலேருந்து அவர் எஸ்கேப் ஆயிருக்கலாம். குவாக், he may be a quack. தென் இன்னொரு விஷயம், அந்த மாதிரி ஒரு குவாக்கை வச்சு ஒரு மெடிக்கல் சிஸ்டத்தை ஜெனரலைஸ் பண்ணுறது தப்பான ஒரு விஷயம். டெஃபினெட்லி நாட். அப்புறம் சார் சொன்ன ஒரு விஷயத்தில் நான் வந்து கான்ட்ராடிக்ட் ஹிஸ் வியூ. அதாவது ஆங்கில மருந்தில் உள்ள நெகட்டிவ் வேயை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அதர் சிஸ்டம் பீப்புள் வந்து சர்வை பண்ணுறாங்க. அதர் சிஸ்டம்னு அவர் சொல்லலை, சில போலிகள் வந்து என்ன சொல்லிட்டு ஏமாறலாம். ஜெம் முத்துக்கள் ஜெம் அதாவது சொல்லிட்டு நிறைய போலிகள் இருக்கிறான் இல்லையா? ஸோ போலிகள்ங்கிற சொல்லதை வச்சுட்டு ஆங்கில மருந்துலேயுமே தெர் ஆர் மெனி மெடிசன் சில விளைவுகள் வந்ததுக்கப்புறம் இட் ஹாஸ் பின் வித்ரான். இங்கிலீஷ் மெடிசினில் சுகருக்கான மருந்துகளில் தெர் ஆர் மெடிசின்ஸ் மருந்து பயன்படுத்தி மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நோயாளிகள்கிட்ட இறப்பு. ஆங்கில மருத்துவம் சித்த மருத்துவம் டிபேட்டே இல்லை. இப்போ வந்து போலி சித்த மருத்துவர்கள், இப்போ ஆங்கில மருத்துவத்துலலாம் இவ்வளவு சைடு எஃபெக்ட் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு பொது அச்சத்தை பயன்படுத்தி கான்செப்ட் யூட்டிலைஸ்டு பை அதர் பீப்புள் சார் சொன்னதுனால ஐ நீட் டு சே தட். அப்படி பார்த்தா நிறைய வந்து MBBS படிச்ச டாக்டர்னே போலியா நிறைய பேர் வேஷம் போட்டுத்தையும் பார்க்குறோம். அந்த எண்ணிக்கையில் அதாவது MBBS இல்லை ஆங்கில மருந்தில் போலிகளின் எண்ணிக்கையை விட இந்திய துறை மருத்துவத்தை வச்சு இருக்கக்கூடிய போலிகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ரெண்டாவது விஷயம் அதைத்தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு, அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். மீடியாலையும் நான் சொல்ல வரேன், இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பீப்புளை வந்து பாப்புலரைஸ் பண்ணுறதுல ஒன் ஆர் தி அதர் வே இட்ஸ் எ சேட் திங். மீடியா வந்து இன்றைக்கி மீடியாவில் இந்தியன் மெடிசன் பேசக்கூடிய 90% பீப்புள் வந்து குவாக்ஸ். ஈவன் தோ நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு டைரக்ஷன் இருந்துச்சு, மீடியா பீப்புள் வந்து மெடிக்கல் ஆர்டிகிள்ஸ் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மருத்துவரையும் கன்சர்ன் கவுன்சிலில் அனுப்பி அவர் குவாலிஃபைடா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்கள ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னு சொல்கிறாங்க. எத்தனை மீடியா அதை பண்ணியிருக்கிறாங்க? இது வரைக்கும் நான் கவுன்சிலில் கேட்டுக்கிறேன், எங்கள்கிட்ட அந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் எந்த மீடியாவும் கேட்கல. நான் உங்களை சொல்லலை, தேர் ஆர் சோ மெனி மீடியாஸ். ரெண்டாவது விஷயம், எந்த போலி மருத்துவர்கள் ரியல் குவாக்ஸ் அரெஸ்ட் பண்ணப்படும் போதும் பெரும்பாலான மீடியா சித்த மருத்துவர் கைது. இப்போ ரீசெண்டாக அப்படி வந்து ஒரு ஆங்கில மருத்துவத்தையோ சித்த மருத்துவத்தையோ ஜெனரலைஸ் பண்ண இல்ல இல்ல நான் பப்ளிக் மத்தியில ஒரு வார்த்தை தவறாக பயன்படுத்தி வரீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆங்கில மருத்துவங்கிறது நவீன மருத்துவம் சொல்றது தவறு. இது நவீன அறிவியல் மருத்துவம் தான், ஆங்கில மருத்துவம் அல்ல. ஒரு பொது புரிதல சொல்லக்கூடாது, ஏன்னா இது வந்து காமன் பீப்புள் ரீச் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து இன்றைக்குள்ள மாடர்ன் சயின்டிபிக் மெடிசன் சொல்ற நவீன விஞ்ஞான மருத்துவம் வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனித குலம் ஒன்றால் உருவாக்கப்பட்டது. பல்வேறு அறிவியல் துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியை வந்து பயன்படுத்தி அதன் மூலம் முன்னேறி மருத்துவம் நவீன மாடர்ன் மெடிசன். அதே போல சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இல்ல அதே மாதிரி சித்த மருத்துவம் என்பதும் இல்ல, சித்த மருத்துவம் பல்வேறு கலாச்சாரங்கள் பண்பாட்டிலிருந்து பெறப்பட்ட மருத்துவ முறை அதில் இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆயுர்வேதம் பெறப்பட்டது இருக்கிறது, சீன மருத்துவ முறை அதில் இருக்கிறது. அதே போல சொன்ன போகர் என்பவர் சீனாவிலிருந்து இங்கே வந்தவர் தான். அதை பற்றி அங்கே போனவரோ அங்கே நீங்க கருத்து வருவார்களா இருக்கு. அதனால என்ன சொல்ல பிரச்சனை வந்து அவர் சொல்றதுனாலதான் வருது. இப்ப வந்து இது வந்து சித்தாவா இல்ல மாடர்ன் மெடிசன் பிரச்சனையா நான் பார்க்கல. ஆனா என்னன்னாக்க இன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு இல்லையா, ஆங்கில மருத்துவத்தில் சைடு எஃபெக்ட்னு சொல்லி அவருடைய வார்த்தை வைக்கிறார். இன்னைக்கு வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத எந்த மெடிசனும் கிடையாது. உலகத்துல எல்லா பொருளுமே மருந்துலாம் பயன்படுத்த முடியும். மருந்து எல்லாமே பொருள் தான். அவங்க வந்து சித்தா மருந்து சொல்றாங்கனாக்க இன்னைக்கு சித்தா மருந்து ஒன்லி பாயிண்ட் இஸ் இத மாதிரி சில போலிகளை வச்சு ஒட்டுமொத்த சித்த மருத்துவத்தையும் ஜெனரலைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கறது அவரோட பாயிண்ட். இல்ல அது கரெக்ட், அதை ஏத்துக்கலாம். ஆனா சைடு ட்ராக்ல படிச்சா அந்த வார்த்தை அவர் என்ன சொல்றாரு, அது இருக்கக்கூடிய மகோனதமான சிறப்பான அம்சங்களை சேர்ந்து ரெகக்னைஸ் பண்ணுங்க. இது மாதிரியான விஷயங்கள் வந்து அதை வந்து அவுட் வை பண்ணிட கூடாது அப்படிங்கறது அவரோட பல விஷயங்கள கான்ட்ரோவர்சி இருக்கு. அது அதுக்கான விவாதம் இல்ல. அதனால வந்து அது பின்னால ஒரு டிபேட் வைக்கலாம். சித்த மருத்துவ உள்ள குறைபாடுகள், சித்த மருத்துவ நிறைகளை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு வந்து மருத்துவம் சொன்னா நவீன மருத்துவ விஞ்ஞானம் தான் எதிர்காலத்தில் இருக்க முடியும்.
பல்வேறு மருத்துவ முறைகள் இருக்க முடியாது. நமது பாரம்பரியம் இந்த மண்ணுல பாரம்பரிய சயின்ஸ்ல வந்து சயின்ஸ் இந்த சயின்ஸ் எவ்வளவு நீங்க எவிடன்ஸ் பேஸ்ட் மாறிட்டே இருக்கும். அந்த நவீன மருத்துவம் ஸ்டாட்டிக் இல்ல. நீங்க வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இயக்கவியல் அடிப்படையில் தான் அறிவியலை பார்க்கணும். அறிவியல் வந்து தொடர்ந்து வளரக்கூடியது. இன்றைக்கு எதையெல்லாம் இந்த நவீன மாடர்ன் மெடிசன் வந்து எவிடன்ஸ் வந்து பேஸ்டா வச்சிருக்கோம், அதெல்லாம் மாறலாம். மாறக்கூடாது, உலகத்துல எல்லாமே மாறக்கூடியதான். நான் என்ன கேட்கிறேன், இந்த சித்த மருத்துவம் என்கிற பொழுது ஜெம் தியரி இல்ல, பாக்டீரியா கண்டுபிடிக்கல, பிளட் குரூப் கண்டுபிடிக்கல, எந்த விதமான இன்றைக்கு உள்ள நவீன முறையில கண்டுபிடிக்கப்படல. அன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகளை வச்சு இன்னைக்கு வந்து நோய்களை குணப்படுத்த முடியும். என்ன வாதம், என்ன சரியா? விரிவான கருத்து டாக்டர் முத்துக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். தென்காசியில் சித்த மருத்துவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட நபர் இந்த கஷாயம் குடிங்க நீரிழிவு நோயெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ல அவரும் இறந்து மேலும் 2 பேரும் இறந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் பல கேள்விகளை நம்ம எழுப்பியிருக்கிறது. டாக்டர் முத்துக்குமார் டாக்டர் ரவீந்திரநாத் எழுப்பிய சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல விரும்புவீங்க. அதை தாண்டி எழக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, நீங்களே சொன்ன மாதிரி நிறைய குவாக்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு. இதில் இப்போ இவர் கூட என்ன பண்ணிருக்காருன்னா தொப்பையை கரைக்கலாம், அதுக்கு மருந்து இருக்கு, இந்த கஷாயத்தை சாப்பிடுங்க, சித்த இது உங்களோட நீரிழிவு நோயே போயிடும் அப்படின்னு. அப்படியெல்லாம் சித்த மருத்துவத்தில் இது இருக்கா? ஏன்னா அப்படி பல இடங்களை நம்பப்படுது. இட் இஸ் நாட் அ கேஸ் டு பி சீன் இன் ஐசோலேஷன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் க்யூர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறதே தவறு. இந்த மாதிரி டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி வியாதிகளை வந்து ஆங்கில அதாவது வெஸ்டர்ன் மெடிசன் ஆர் வாட் எவர் தி சிஸ்டம் ஆஃப் மெடிசன், மேஜிக் ரெமெடிஸ் ஆக்ட் படி ஒரு 54 வகையான வியாதிகள் இருக்குது. அதை எந்த மருத்துவரும், அது வெஸ்டர்னோ அது சைனீஸோ ஆர் ஆயுர்வேதிக் வாட் எவர் தி மெடிசன், அந்த மாதிரி வியாதிகள் ஏதும் குணப்படுத்தக்கூடிய வியாதின்னே நம்ம சொல்லக்கூடாது. கட்டுப்படுத்த எஸ். அப்போது அது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே டிசீஸ் கண்ட்ரோல்டு வித் ப்ராப்பர் தெரப்பி. ஸோ அதை க்யூருங்கிற வார்த்தை பயன்படுத்துறது தப்பு. இல்லை இப்படிலாம் கஷாயம் குடிச்சா போகுமா? இப்படி நிறைய இடங்களில் கொடுக்குறதா கேள்வி. அதாவது இன்றைக்கி டயபெட்டிஸில் சித்த மருந்தில் நான் 1 or 2 எக்ஸாம்பிள்ஸை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆன்டி டயபெட்டிக் பாலிஹெர்பல் பவுடர், அதுக்கு நேம் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா மதுமேக சூர்ணம்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க. அதோடைய சயின்டிஃபிக் ஸ்டடி பண்ணும்போது சுகரை குறைக்கிறது மட்டுமல்லாமல் அது வந்து சுகருடைய செகண்டரி காம்ப்ளிகேஷன், அதாவது சுகர் நோயாளிக்கு கண் பாதிப்பு, ரெட்டினோபதி, இரத்த குழாய் பாதிப்பு, இருதய பாதிப்புலாம் வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் வரலாம். ஸோ டில் டேட் அந்த மாதிரி செகண்டரி காம்ப்ளிகேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்குன்னு அலோபதியில் தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் மெடிசன் டில் டேட். பட் சேம் மதுமேக சூரணம் அவர் நான் பதில் சொல்ற மாதிரி நீங்க விமர்சனம் எழுப்பினா பதில் சொல்ல வேண்டிய இல்ல, இதே மதுமேக சூரணம் இல்ல யூ மேட் a comment, அதனால அதுக்கு பதில் சொல்றேன். நான் அதை தாண்டி தான் எடுத்து போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நமது ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் இந்த மதுமேக சூரணம் ஒரு அறிவியல் குழுவால் ஆய்வு செய்யப்பட்டது. அந்த அறிவியல் குழு வந்து இந்த நான் என்ன ஆக்ஷன்ஸை கிளைம் பண்ணுறனோ இது எல்லாமே ப்ரூவன் ரெக்கார்ட், ஹியர்சே எவிடன்ஸ் அல்ல. இல்லை இதுல நிறைய மெரிட்ஸ் இருக்கலாம், அதுல மெரிட்ஸ் இருக்கலாம், இதோட மெரிட்ஸ் ஜெனரலைஸே பண்ண விரும்பல. இங்க அலோபதி மருத்துவத்தில் இருக்கக்கூடிய போலிகளை காட்டிலும், அந்த எம்பிபிஎஸ் படிச்சேன்னு காட்டிக்கக்கூடிய போலிகளை காட்டிலும் இதுல நிறைய பேரால எளிமையாக காட்டிக்க முடியுது இல்லையா? இந்த இதுல அதோட வல்னரபிலிட்டி இன்னும் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? இஷ்யூ என்னன்னா இன்னைக்கு உள்ள ஒரு 80% ஆஃப் டிசீசஸ் வந்து அலோபதியில் வந்து ப்ராப்பர் தெரப்பி இல்லை. தட் இஸ் தி இஷ்யூ. அன்லஸ் தி எமர்ஜென்சி இஷ்யூ, ஒரு ஆக்சிடென்ட். சித்தால எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்கா? நான் சொல்லல. ஹோமியோபதியில இருக்கா? இல்ல, ஈச் அண்ட் எவரி சிஸ்டம் ஹஸ் இட்ஸ் ஓன். விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இஷ்யூ என்னன்னா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், அதனால இங்க பாருங்க, I'm coming to குவாக்ஸ் வந்து எந்த ஏரியால ஃப்ளரிஷ் ஆகுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா, எந்தெந்த டிசீஸ் எல்லாம் அலோபதினால ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன லெவல் ரிலீஃப் கூட கொடுக்க முடியலையோ அந்த டிசீஸ் தான் தோஸ் பீப்புள் ஆர் கிளைமிங். டால் கிளைம் எங்கே வருதுன்னா, எய்ட்ஸ் குணப்படுத்துகிறேன் நான் சொல்ல, குவாக்ஸ் கேன்சர் 5 நாளில் குணப்படுத்துகிறேன், இந்த மாதிரி இல்லை குழந்தை இல்லையா நான் 5 நாளில் சரி பண்ணிடுறேன். ஆக இங்கே தான் ரெகுலேஷன் இன்னும் வலுவாக தேவைப்படுது இல்லையா? நான் திரு ரவீந்திரநாத் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது அங்கே மட்டும் குவாக்ஸ் இல்லை. இப்போ நம்ம இந்த சமீபத்தில் பார்த்தோம், டெங்கு போன்ற காய்ச்சல் வந்து திருவள்ளூர் பக்கத்துலாம் பரவி வந்துட்டு இருக்குன்னு. நான் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்னு இப்போ 12ஆம் கிளாஸ் இப்போ படித்த ஒரு நபர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்ததை பார்த்தோம். குவாக்ஸ் ஆர் எவ்ரிவேர் இரஸ்பெக்டிவ் ஆஃப் இட் சித்தா அலோபதி. நம்ம அதை நம்ம இது ஒட்டுமொத்தமாக அணுகிறது தானே சரியா இருக்கும். அதாவது எந்தெந்த படிப்பை யார் யார் படிச்சிருக்காங்களோ அந்த படிப்பின் மூலமாக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா சொல்லுது, அதுபடி தான் செய்யணும்.
அதுக்கடுத்து ஊடகவியலாளர்கள் வந்து வார்த்தையில் பயன்படுத்த ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹரி போன்றவர்கள் நல்ல இன்டெலெக்சுவல்ஸ். நீங்களே வந்து அலோபதின்னு பயன்படுத்துறீங்க. நவீன விஞ்ஞான மருத்துவம் என்பதுதான் இன்னைக்கு மாடர்ன் மெடிசன் பேர். அதனால வெஸ்டர்ன் மெடிசனு, அலோபதி, அதே மாதிரி ஆங்கில மருத்துவம், இந்த மாதிரி சாதாரண பீப்புள் சொல்லலாம். உங்களை மாதிரி ஊடகவியலாளர் சொல்லக்கூடாது. அதனால டேர்ம்ஸை கரெக்டாக பயன்படுத்தணும். அதுக்கடுத்து வந்து இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, என்னுடைய வாய்ப்பை நான் பயன்படுத்தணும். இப்போ என்னன்னாக்க இன்னைக்கு வந்து பல்வேறு பாரம்பரியங்களில் பல்வேறு நாடுகளில் உள்ள மருத்துவ முறைகளை வந்து விஞ்ஞான தொழில்நுட்ப ரீதியாக பயன்படுத்தி தான் அதை முன்னேற்றி தான் நவீன மாடர்ன் மெடிசன் வந்திருக்கு. திடீர்னு வரல. இன்னைக்கு சித்தாவில் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு மருந்துகளாக இருக்கட்டும், யுனானியாக இருக்கட்டும், இல்லை வந்து சீன மருத்துவ முறையாக இருக்கட்டும், அவற்றுள்ள மூலக்கூறுகள் என்ன, அந்த மூலக்கூறுகள் எப்படி பயன்படுகின்றன, அதனால் சைடு எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக கிளினிக்கல் ட்ரையல் நடத்தி அதை பயன்படுத்தும் நவீன விஞ்ஞான மருத்துவம். இப்போ வந்து டிசீஸ் ஒன்று தான், டயக்னோசிஸ் ஒன்று தான், அதே போல டயக்னாஸ்டிக் மெத்தட்ஸும் ஒன்று தான். எங்கே வேறுபாடு வருது? மருந்துகளை பயன்படுத்துகிற பொழுது தான் வேறுபாடு வருது. சித்தாவா, மாடர்ன் மெடிசினா, ஹோமியோபதியா, யுனானிங்கிறதுல. அப்போ என்ன பிரச்சனை வருதுனாக்க, சித்தானா அவங்க மூலிகை வந்து மூலக்கூறுகள் வந்து பிரிக்காமல் அப்படியே கொடுக்குறாங்க. ஆனால் நவீன மருத்துவத்தில் வந்து ஒரு வேம்பு இருக்குனாக்க, அதாவது வேப்பலை இருக்குனாக்க, அதில் கூட பல்வேறு மூலக்கூறுகள் பல்வேறு பொருட்களாக பயன்படுத்த முடியும். அதில் ஆன்டி ஃபங்கல் இருக்குது, ஆன்டி பாக்டீரியல் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு பண்புகள் இருக்குது. அதை வந்து நவீன முறையை பிரித்து எடுத்து யாருக்கு எவ்வளோ கொடுக்குமோ அதை கொடுக்க முடியும். நீங்கள் போய் பாருங்கள், ஒரு 30 வருஷம் முன்னாடி ரத்தம் ஏற்றுனா ரத்தத்தை அப்படியே ஏற்றுவாங்க. இப்போ மூலக்கூறுகளை பிரிச்சுறாங்க. ரத்தத்தில் வெள்ளை அணுக்களை தனியாக கொடுக்குறாங்க, சிவப்பு அணுக்கள், அதே மாதிரி இதை வந்து பிளாஸ்மா தனியாக கொடுக்குறாங்க, பிளேட்லெட்ஸ் தனியாக கொடுக்குறாங்க. யாருக்கு என்னென்ன தேவை, இது நவீன தொழில்நுட்பம். யாருக்கு எது தேவை கொடுக்குறோம். அதனால இன்னைக்கு வந்து பண்டைய பாரம்பரியமான பல்வேறு மருத்துவ முறைகளை விஞ்ஞானபூர்வமாக வளர்த்துறது தான் அந்த மருத்துவ முறை. அதுக்கடுத்த விஷயம், எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் அதில் வந்து போலி மருத்துவம் இருந்தாக்க அவர்களை கண்டுபிடித்து தடுக்க வேண்டிய நடவடிக்கை வந்து அரசுக்கு இருக்கிறது. அதனால அரசு வந்து அந்த கடமை செய்யணும். அதுக்கடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு நபர்கள் வந்து பல்வேறு தொலைக்காட்சியில் தோன்றி அவர்களே மருந்துகளை வந்து தயார் பண்ணுறது சொல்றாங்க. மருந்துகளை அவரே எப்படி தயார் செய்ய முடியும்? அவர் எந்த கிளினிக்கல் நடத்தினாரு, அதில் வந்து என்னென்ன சைடு எஃபெக்ட் யார் ப்ரூவ் பண்ணா, இல்லை அவர் வந்து ஏதாவது நிரூபிச்சிருக்காரா, அதனால அவருடைய மருத்துவ குணங்கள் நிரூபிச்சிருக்காரா அப்படின்னா இல்லை. அதில் பக்கத்தில் நோயாளி உட்கார வச்சுக்காரு, அவர் விளம்பரம் பண்ணார், நான் சாப்பிட்டே சரியாச்சு மாதிரி. இப்படிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நவீன இன்னைக்கு வந்து தொழில்நுட்பங்கள் உள்ள காலகட்டத்தில் ஒவ்வொரு மருந்துலையும் என்னென்ன இருக்குது, அதை சைடு எஃபெக்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அரசாங்கம் இது போன்று விளம்பரங்கள் செய்வதையோ அல்லது தானாகவே மருந்துகளை வந்து உற்பத்தி செய்து விற்பதையோ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை வந்து தடை செய்ய வேண்டும். அது கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் தடுக்க முடியும். அதை வந்து அரசு உடனடியாக செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து. இதில் இன்னும் ரெகுலேஷன், குறிப்பாக நிறைய இங்கே வந்து இங்கே வந்து எளிமையாக எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. நான் இங்கே வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதே இது போன்ற ஒரு சம்பவம் நடக்க வேண்டிய ஒரு ஒரு கோரமான சூழல் இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இது இன்னும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அவர் சொல்கிறது போல் சித்தாவை பொறுத்த வரைக்கும், இது மாதிரியான இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூடுதலாக அந்த மருந்துகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அதில் என்ன சைடு எஃபெக்ட் முன்பே தெரியாது. பல சிறுநீரக நோயாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா சித்தா சாப்பிட்டு ஆயுர்வேதம் சாப்பிட்டு வருவாங்க. அப்போ அதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தணும். அதுக்கான தவறுன்னு சொல்லவில்லை, அதில் மருத்துவ குணங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைய தேவைகளுக்கு ஏற்ப, இன்றைய நம்முடைய அறிவியலுக்கு தேர்ப்ப நம்ம வந்து அதை தயார் பண்றோமா, அதை முன்னேற்றி இருக்கிறோமா என்பதான் கருத்து. இன்னும் டெஸ்டிங் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இன்னும் ஜாஸ்தி ஆகணும்னு கருதுறாரு. உங்களுடைய இறுதியான கருத்து? அதாவது சார் சொல்லாது சயின்டிஃபிக் வேலிடேஷன்ஸ் அது நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒன்று, இந்த வாட் எவர் தி மெடிசின், சார் சொல்கிற மாதிரி நவீன விஞ்ஞான மருத்துவம்னு சொன்னாலும் சரி, அலோபதி ஆர் வாட் எவர் தி டேர்ம், அது பிரச்சனை இல்லை. 300 years தான் ஆச்சுது அந்த சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் ஆகி. 300 வருஷம் தான். பட் ஹியூமன் பீயிங் எத்தனையோ வருஷம் இருக்குன்னா, வியாதி எவ்வளோ வருஷம் இருக்குது, என்ன மருந்து அவங்கள காப்பாற்றுச்சு. ரெண்டாவது விஷயம், ஒரு மெடிசின் 3000 இயர்ஸாக ஒரு மெடிசின் சர்வைவ் ஆகுதுன்னா சும்மா சர்வைவ் ஆகாது. ரெண்டாவது, எல்லா சித்த மருந்தும் கிட்னி ஃபெயிலியர் உண்டாகணும்னா இருக்கிற பீப்புள் எல்லாமே ரீனல் ஃபெயிலியர் இருப்பாங்க. சிவன் தான் போல சித்த மருத்துவத்தை பார்வதிக்கு போதிச்சாரு. பார்வதி முருகன் சொன்னாங்க. இதெல்லாம் கற்பனை இல்லை. அப்ப அந்த வாதத்துல போனோம். சிவன் ஒருத்தர் இருக்காரா, கடவுள் ஒருத்தர் இருக்காரா, பார்வதி ஒருத்தர் இருந்தாங்களா, முருகன் கொடுத்தாரா, முதல்ல இருந்து தொடக்க வரைக்கும் சித்தா வெர்சஸ் இங்கிலீஷ் மெடிசன் இல்லாட்டி வாட் எவர் வரலாற்று பரவ சிக்கல் வந்துருது இல்ல. இல்ல அனுபவம்னு சொல்றப்ப விவாதம் வந்துடுது இல்ல. ஏன்னா சித்தா ரெகுலேட் பண்ண முருகன் வந்து அகஸ்தியருக்கு போதிச்சாரு, அகஸ்தியர் தன்னுடைய சிஷ்யர்களும் போதிச்சாரு. இதுவும் ஃப்ளரிஷ் அதை ஏற்றுக்கொள்ள அதுல உள்ள மருந்து எடுத்து நீங்க வந்து இன்னைக்கு வேற இதுவும் ஃப்ளரிஷ் பண்றதுக்கான சூழல் இருக்கனால தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் இந்திய அரசே வச்சிட்டு இருக்கு. சோ அதனால அதெல்லாம் ஒண்ணான்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. போலிகள் இங்கேயும் இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. இன்னைக்கு பிரச்சனையே போலிகளை பத்தி. இதெல்லாமே வந்து ஒரு ரெகுலேஷனுக்கு உட்பட்டு வரும்போது பிரச்சனை இல்லை. உங்களோட இறுதியான கருத்தை முடிச்சு நான் சொல்றேன். அதாவது அந்த போலிகளை ஒழிக்கிறத பொறுத்த வரைக்கும் எடுக்க போனோம்னா, கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு மத்திய சட்டத்தை போட்டு எல்லா மருத்துவமனைகளும், அது கிளினிக்கோ இல்லாட்டி மல்டி பெட்டட் ஹாஸ்பிட்டலோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோ எதுவாக இருந்தாலும் ஒரு லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் அது இயங்கணும்.
அந்த மாதிரி ஒரு லைசன்சிங் சிஸ்டம் வரும்போது மெடிசின்ஸும் கூட ஆமாம் அவங்க மூலமாக அந்த லைசன்சிங் பண்ணும்போதே ஒரு ப்ராப்பர்லி குவாலிஃபைட் பீப்புளோட நேம் அவர் அப்ளை பண்ணால் மட்டும்தான் மருத்துவமனைக்கான ஒரு வேலிடேட்டட் மெடிசன் தான் கொடுக்க முடியும். அவங்க தோணுன மெடிசன் அந்தந்த டாக்டருக்கு தோணுனதை கொடுக்க முடியாது. அதுல வந்து நான் ஐ ஆம் டெல்லிங் ஆஸ் பர் தி லா. நம்ம ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டில் இந்தியன் மெடிசனுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு மருத்துவர் வந்து தன்னுடைய நோயாளிக்கு ஆஸ் பர் தி லிட்ரேச்சர் மருந்துகளை கொடுக்கலாம். சட்டம் பிரச்சனை. இப்போ இங்க ஒருத்தர் மருத்துவரா அவர் மருத்துவரே இல்ல. நான் சொல்றது குவாலிஃபைட் பர்சன். தே அலௌட் ஒன்லி தி குவாலிஃபைட் பர்சன். ஓகே. யாரோ ஒருத்தர் ரோட்ல போறவங்க கொடுத்ததை வச்சு அந்த மருந்துன்னு சொல்ல முடியாது, அந்த மருத்துவர்னு சொல்ல வேண்டாம். ரைட். நிச்சயமா எதையுமே நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாது. இதுதான் சிறந்து அதுதான் சிறந்து அப்படிங்கிறதுக்கான வாதமும் இல்லை. போலிகள் எங்கு இருந்தாலும் அது சித்த மருத்துவர் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு அன்குவாலிஃபைட் பர்சனாக இருந்தாலும், இல்லை தன்னை வந்து எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்னு நிறைய பேர் 12ஆம் கிளாஸ் படிக்காத நபர்கள்லாம் அடையாளப்படுத்தி ஏமாத்திட்டு இருந்ததையும் பார்த்துட்டு இருக்கோம். இது டாக்டர் ரவீந்திரநாத் சொன்னது போல ஒரு டிப் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் தான். இன்னமும் கூட அங்கங்கே நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு துயரம் நடக்கலன்னா இந்த நபர் இன்னும் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கஷாயம் கொடுத்துருப்பாரோ. இது போன்ற ஒரு சூழல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இன்னும் கடுமையான நடவடிக்கையை அரசு அமைப்புகள் இதில் இன்னும் பெட்டர் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது என்பது தான் இந்த துயர சம்பவம் காட்டுகிறது. நிகழ்ச்சியில் பங்குகொண்ட மருத்துவர்கள் இதுவரைக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.